பாளையம் அப்படிங்கிற சொல்லுக்கு இராணுவ முகாம், சிற்றரசு, பேரரசுக்கு வரி கட்டக்கூடிய குறுநிலரசு அப்படிங்கிற பொருள் எல்லாம் வருது. பாளையம் அப்படிங்கிற பகுதி ஆட்சி பண்ணக்கூடியவங்க பாளையக்காரர்கள். அவங்களுடைய இராணுவ சேவையை பாராட்டி அவங்களுக்கு இந்த பகுதி கொடுக்கப்படுது. ஆங்கிலேயர்கள் பாளையக்காரர்களை போலிகார் அப்படின்னு அழைச்சாங்க. இவங்களோட முக்கியமான வேலை என்னென்னா, முதல்ல வரி வசூல் பண்ணக்கூடியது, அந்த பகுதியை நிர்வாகம் பண்ணக்கூடியது, வழக்குகளை விசாரிக்கக்கூடியது, சட்டம் ஒழுங்கை பராமரிக்கக்கூடியது, காவல் காக்கக்கூடிய கடமையினால் அவங்கள படிக்காவல், அரசு காவல் அப்படின்னு அழைச்சாங்க. இந்த முறையை முதல்ல தோற்றுவித்தது யார் அப்படின்னா, காகத்திய அரசில் வாராங்கல் பகுதியை சார்ந்த பிரதாபருத்ரன் தான் பாளையக்காரர் முறையை தோற்றுவித்தார். தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தினவர் தான் விஸ்வநாத நாயக்கர். 1529 மதுரையில் ஆட்சி பொறுப்பேற்கிறாரு. அவருடைய அமைச்சர் அரியநாதரோடு சேர்ந்து அவரோட உதவியினால் இந்த பாளையக்காரர் முறையை தோற்றுவிக்கிறார். பாளையக்காரர்கள் இவங்களுக்கு கீழே உதவி புரியக்கூடியவர்களாக இருக்காங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் 72 பாளையங்கள் இருக்குது. இந்த 72 பாளையங்களை ரெண்டாக பிரிப்பாங்க. மேற்கு பாளையங்கள், கிழக்கு பாளையங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மேற்கு பாளையங்கள் இருக்கக்கூடிய ஊர் தான் இதெல்லாம். மேற்கு பாளையங்கள், இதே மாதிரி கிழக்கு பாளையங்கள் இருக்கக்கூடிய ஊர் இது. சேத்தூர் மேற்கு பாளையம், இங்கே சேத்தூர், இங்கே சாத்தூர், இங்கே நடுவ குறிச்சி, இங்கே பாஞ்சாலங்குறிச்சி, இங்கே சிங்கம் இருக்குது, இங்கே நாகம் இருக்குது, சிங்கம்பட்டி, நாகலாபுரம், இங்கே ஊத்துமலை, தலைவன் கோட்டை இருக்குது, இங்கே எட்டயபுரம் இருக்குது. ஸோ நாகலாபுரம், எட்டயபுரம் இங்கே இருக்குது, இங்கே ஊத்துமலை, தலைவன் கோட்டை இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவர் கிழக்கு பகுதிகளுக்கு கட்டபொம்மன். மேற்கு பகுதிகளில் முக்கியமான ஒரு லீடராக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா பூலித்தேவர்.